ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 4 குட்டி டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1923 ஜனவரி 1. யாருன்னா மோட்டிலால் நேருவும் சிஆர் தாஸும் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. இவங்க வந்து என்னென்னா சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு ஒத்துழையாமை இயக்கம் வந்து துவங்குதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் காந்தி தலைமையில் உள்ளவங்க வந்து சட்டமன்றமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்துருப்பாங்கன்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரியார், ஏ ரங்கசாமி ஐயங்கார் இவங்க எல்லாருமே வந்து இந்த கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற நுழைவை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. 1923 நவம்பர் 13 வந்து மத்திய சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குமா. அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி சார்பாக சத்தியமூர்த்தி, ஏ ரங்கசாமி ஐயங்கார், கேஆர் சண்முக செட்டியார், என் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவங்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் வந்து சென்னை மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வந்து 41 இடங்களில் வந்து வெற்றி பெற்றாலும் கூட இந்த அமைச்சரவை அமைக்காமல் வந்து மறுத்திருப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து சுயாட்சியாக இருந்த டாக்டர் பி சுப்புராமன் தலைமையில் வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் வந்து எதிர்கட்சிகளாக இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து அந்த இரட்டை ஆட்சி இதை வந்து கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு சதித்திட்டம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா அந்த சட்டமன்ற புறக்கணிப்பு அவ்வளோ இதுவாக நடந்திருக்காது. நெக்ஸ்ட் என்னென்னா நீல்சிலை அறப்போராட்டம் 1927 பார்க்கலாம். சென்னை இராணுவ பிரிவோட தலைவராக இருந்தவர் தான் கர்னல் நீலு. 1857 பெருங்கிளர்ச்சி அப்போது இவர் வந்து மக்களை வந்து ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியிருப்பார். பிரிட்டிஷர்கள் வந்து இவருக்கு வந்து சென்னையில் வந்து சிலை வச்சுருப்பாங்க. அதை வந்து என்னென்னா அவர் அவமான சின்னமாக நினச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அதை வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நெல்லையை சேர்ந்த சோமயாஜுலு இருக்கார்ல, அவர் தலைமையில் வந்து சத்தியாகிரக குழு வந்து தொடங்கியிருப்பாங்க. யார் யாரெல்லாம் அந்த நீல் சிலையை அகற்ற போராட்டத்தில் கலந்துருப்பாங்கன்னா மதுரையை சேர்ந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார், அடுத்தது அவங்க மனைவி வந்து பத்மசாணி அம்மாள், அடுத்தது ரே சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜலு இவங்க எல்லாருமே அதில் பங்கேற்றிருப்பாங்க. இந்த நீல் சிலை அகற்ற போராட்டம் வந்து என்றைக்கு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா 1927 ஆகஸ்ட் 11 வந்து தொடங்கியிருப்பாங்க. இதில் வந்து சுப்ராயலு நாயுடு, அப்புறம் வந்து முகமது சாலியா ராவுத்தர் இவங்க தலைமையிலையும் நடந்திருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, போயிட்டு அந்த நீல் சிலையை வந்து சேதப்படுத்தியிருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கும் வந்து 6 மாதம் வந்து கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் மாதம் தொடங்கின இந்த நீல் சிலை சத்தியாகிரகம் வந்து டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கும். இந்த சென்னையில் நடந்த நீல் சிலை சத்தியாகிரகம் இருக்குல்ல, இதை வந்து மாப்பு சிவஞானம் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாக்பூரில் நடந்த தேசிய கொடி போர், பர்டோலியில் நடைபெற்ற வரிகொடா இயக்கம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் இது கூடலாம் வந்து இவர் கம்பேர் பண்ணியிருப்பார். 1928 பிப்ரவரி 3 வந்து சைமன் குழு வந்து பம்பாயில் வந்து இறங்கியிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து ஹர்த்தால் வந்து அனுசரிச்சிருப்பாங்க. சென்னையில் வந்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும். அதை கலைக்கிறதுக்கு வந்து போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. 3 பேர் வந்து இறந்துருப்பாங்க. இதில் வந்து யார் முக்கியமானவங்க தாக்குதலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னா பிரகாஷம், முத்துரங்க முதலியார், பக்தவச்சலம் இவங்கெல்லாம் வந்து தடியடிக்கு ஆளாகியிருப்பாங்க. திருவல்லிக்கேணியில் வந்து கொஞ்சம் நிலைமை மோசமானதுனால இராணுவத்தை வந்து அழைச்சிருப்பாங்க. சைமன் குழு வந்து சென்னைக்கு வந்தபோது சைமனு திரும்பி போங்கிற முழக்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்போ சென்னைக்கு வந்திருக்குன்னா 18 பிப்ரவரி 1929 வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா சைமன் குழுவுக்கு வந்து அரசாங்க வரவேற்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் அப்போ சிஎம் வந்து பி சுப்புராமன் வந்து கலந்து கொண்டிருப்பாரா. இது பிடிக்காம அவரோட அமைச்சரவையில் இருந்த ரங்கநாத முதலியாரும் ஆரோக்கியசாமி முதலியாரும் வந்து பதவி விலகியிருப்பாங்க. சைமன் குழு வந்து மறுபடியும் வந்து 1930 பிப்ரவரி 29 வந்து சென்னைக்கு வந்திருக்கும். மறுபடியுமே வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சைமன் குழு வந்ததுனால வந்து பிரிட்டிஷார் மேலே இருந்த அந்த கோவம் வந்து இன்னுமே அதிகமாக தான் ஆச்சு. அடுத்தது பூரண சுதந்திர சபதம் பார்க்கலாம். 1927 சென்னையில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முதலாக வந்து பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்த ஆண்டு கல்கட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து பூரண சுதந்திர பிரச்சாரத்தில் வந்து மக்களை வந்து ஈடுபட வைக்கணும். 1929க்குள்ளே இந்தியாவுக்கு வந்து டொமினியன் வந்துட்டு ஒரு வேலை கொடுக்காட்டி காங்கிரஸ் வந்து இந்த பூரண சுதந்திர கோரிக்கைக்கு வந்து போராடலான்னு வந்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா 1930 ஜனவரி 26 வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பூரண சுதந்திர நாள் வந்து கொண்டாடியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருப்பார். மதுரையிலேருந்து அவரும் அந்த ராஜாஜியும் அவரது பரம பக்தருமான வைத்தியநாத ஐயருமே இந்த பூரண சுதந்திர நாள் இருக்குல்ல அந்த கொண்டாட்டத்தில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. சென்னையில் வந்து எப்படி கொண்டாடியிருப்பாங்கன்னா தேசிய கொடி ஏற்றுறாங்க. மாலையில் வந்து பார்த்தோன்னா திருவல்லிக்கேணி திலகர் கூட்டத்தில் பொதுக்கூட்டம் நடக்குது. ஓகேவா.
அதில் வந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி தயாரித்த பூரண சுதந்திர சபதத்தை வந்து கூட்டத்தலைவர் வந்து படிக்கிறாங்க. அதில் ஒரு 60,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த அவங்க தலைவர் சொல்கிறத அப்படியே திரும்பி அந்த வாசகங்களை திரும்பி சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ.